நல்ல ஒரு காரசாரமா சிக்கன் குழம்புல முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தேங்காய் பால்லாம் போட்டு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்ல ஒரு சிக்கன் குழம்பு செய்யலாமா? இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லாம தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் டேஸ்ட் அல்ட்டியா இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அதுல ஒரு 3 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு ஒரு 2ல இருந்து 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் லைட்டா ப்ரௌனா வரும் இல்லையா? அந்த டைம்ல வந்து ஒரு 3 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சிக்கன் ஒரு 3/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா பெரட்டி விட்ட அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷானது போட்டிருக்கேன் 2 ஸ்பூனு, காஷ்மீர் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கி வரும், லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிருக்கேன். இதுவும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கப்புறமா இன்னும் லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நான் ஒரு அரை முடி தேங்காய் வந்து நல்லா வந்து அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஊத்திட்டு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தண்ணியை ஒரு கிளாஸ் வந்து ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடுறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் குக்கர்ல தானே செய்யறேன். ஸோ அதுல வந்து குக்கர் லெட் மூடி ஒரே ஒரு விசில் விடுறேன். அதுக்கு மேல விட்டீங்கன்னா கொலன்னு ஆயிடும். ஸோ வந்து நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பரான டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். இது செய்யறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் தான் ஆச்சு. இது லாஸ்டா இது மேல வந்து சின்ன சின்னதா வந்து கொத்தமல்லி தூவி எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. இதே மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.